அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாப்பா வச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து ரெகுலரா வீடியோஸ் போட முடியல. லாங் வீடியோவுமே போட்டு 1 மந்த்துக்கு மேல ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பக்ரீத் விலாக் வந்து எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் விலாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங்கா வந்து பட்டூர் பக்கம் வந்து கிளம்பி போயிட்டோம். ஸோ அங்க போனா தான் நமக்கு நாளைக்கு பெருனா அப்படிங்கிற ஒரு வைபே கிடைக்கும். ஸோ நம்ம மார்க்கெட்டுக்குமே அங்க தான் போய் வாங்கிட்டு இருக்கோம் எல்லாமே. அதனால அங்க போயிட்டு கொஞ்சம் மீட்டு, அதுக்கப்புறம் நாளைக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அங்க பட்டூருக்கு போம்போதே வந்து பள்ளிவாசல் பக்கத்துல வந்து நெறைய ஆடுகள்லாம் வந்து வச்சிருந்தாங்க விக்கிறதுக்காக. போயிட்டு வரதுக்குள்ளயே முக்காவாசி ஆடு வந்து தீர்ந்து போயிருச்சு. அப்படியே பள்ளிவாசல்லே நாளைக்கு வந்து தொழுகைக்கு என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இவங்க லாஸ்ட் வீக்கே சொன்னாங்க இந்த மாரி 7:30க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு தடவ அவங்க மறந்துட்டாங்க போல இருக்கு. ஒரு தடவ செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டைமும் பார்த்துக்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே மீட் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பிரியாணிக்கு மசாலா தடவும்போது மட்டும் பாப்பா ஒரே கத்த ஆரம்பிச்சிட்டா மை மை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீ எதுக்கு உட்காந்துருக்க? எதுக்கு உட்காந்துருக்க? கைனா என்ன பண்ண போற கைக்கு? மருதாணி போடணுமா? யார் போட போறா? யார் போட போறா? மருதாணி யார் போட போறா? யார் போட போறா? அம்மா போட போறே சொல்லு. ஆமா பூவா? சரி காட்டுறியா குக்கலா? சரி காட்டு. செக் போடலாமா? லெஃப்ட் ஹேண்ட் இது ராணிக்கு. சரி போடுவோமா குட்டி பின்னுக்கு? பிஸ்மில்லா 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 போடுவோமா? மருதாணி போட்டால் போதும் என்ன அம்மா? இப்போ ஐயோ எல்லாமே காட்டு, அப்படி பண்ணக்கூடாது. இது என்ன இது தானாக வந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. இங்கே பாரு என்ன வருதுடா. சரி விடு, பரவாயில்ல விடு. இதாக இருக்கு உன் குட்டி கையா இருக்குல்ல. ஆசியம்மா குட்டி கை என்னடா. ரொம்ப குட்டி. ஆமாடி செல்லம். டாட் வைப்போமா? சூப்பர் சாமான். அம்மா சொல்ல கூட சொல்லு. சி அம்மா சொல்லுமா கூட கூட சொல்லணும். 2 3 4 5 6 7 8 9 10. ஆசியா குட்டிக்கு மருதாணி போடும்போது எடுத்த அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாமே அப்படியே வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அவள் பேசும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்ததா. ஸோ வீட்டில் வந்து நம்ம எது பண்ணாலும் குழந்தைங்கக்கிட்ட அதை சொல்லி சொல்லி பண்ணும்போது குழந்தைங்களுமே வந்து ஈஸியாகவே பேச கற்றுப்பாங்க. ஸோ நான் ஜென்ரலாக வந்து இப்படி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அவளுக்கு. இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து 2.5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டா. இப்போ வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்காங்கன்னா அது வந்து பிரச்சனையே கிடையாது. நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ குழந்தைக்கிட்ட வந்து கண்டினியூஸாக பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ எங்களை மாதிரி நாங்கள் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பாப்பா மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது வந்து நம்ம எது பண்ணாலும் குழந்தைங்க கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது தான் அவங்களுமே வந்து சீக்கிரமாக வந்து பேசுவாங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து அந்த கிளிப்பை அப்படியே ராவாகவே வந்து ஆட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த ஸ்டென்சில் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்க. மதியானம் வந்து சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். ஸோ அங்கே தான் வந்து வாங்கியிருந்தாங்க. இது வெறும் 6 rupees அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் சரி ஓகேன்னு சொல்லி வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு முன்னாடி மாதிரி இந்த மருதாணி போடுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க, இல்லை வாங்க நானாவது வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு அதுவுமே வந்து நல்லா பிடிச்சிருந்தது. அந்த ஷேப்லாம் அழகாக வந்திருந்தது. அதுக்காக தான் நான் மெயினாக அதில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஆசியா குட்டியுமே வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு நாங்களும் தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தொழுவ போமா அப்போ எனக்கு எதுவும் ஷூட் பண்ண முடியல. நான் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போகல. 7:30க்கு தொழுக அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கிளம்பி போகிறதுக்கு தான் கரெக்டாக இருந்தது. எதுவுமே சாப்பிட முடியல. ஸோ வரும்போதே நல்ல பசியில் தான் வந்தோம். வந்த உடனே ப்ரெட் ஆம்லேட் போட்டுட்டு எல்லாருமே வந்து டீ வச்சு குடிச்சிட்டோம். எங்கள் வீட்டில் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் அந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் நான் எதுவும் ஃபாலோ பண்ணது இல்லை. ஏன்னா பாப்பாவும் அந்த குட்டி தான். இப்போ அவளை வச்சுக்கிட்டு எனக்கு நிறைய மேனேஜ்லாம் பண்ண முடியாது. ஸோ அவளையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு எப்படி குயிக்காக நம்ம சமையல் முடிக்க முடியும், அந்த நாள் நமக்கு நல்லாவும் போகணும், அதே மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது அந்த மாதிரி இல்லாமல் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவை கூப்பிட்டு போய் கொஞ்சமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஒரு 2-3 ஃபோட்டோஸ் தான் ஒழுங்காக வந்தது. அதுக்கப்புறம் அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு குலோப் ஜாமுன் வந்து பண்ண ஆரம்பித்தேன் இன்றைக்கி. நான் வந்து இன்றைக்கி பிரியாணி பண்ணிவிட்டு ஒரு ஷீர் குருமா, அதுக்கப்புறம் ரஸ்மலாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன்.
ஹஸ்பண்ட் திடீர்னு வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் படுத்துக்கிறேன், சும்மா படுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க தூங்கிட்டாங்க. அப்புறம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியல. அதனால் பெட்ரூம் வந்து லாக் பண்ணிவிட்டு நானும் பாப்பாவை வச்சுட்டு 2 பேரும் தான் வந்து அது பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கிராசன்ட் குலாப் ஜாமுன் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல்ல, ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த குலாப் ஜாமில் நெய் போட்டு பிசையும்போது நல்லாயிருக்கும். அதனால் நெய் போட்டு பிசைஞ்சிட்டு இருந்தேன். என் பொண்ணுக்கு நெய்னா வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்கும் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி விட்டுட்டு, ஸோ அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு நம்ம ரெஸ்ட் விட்டுட்டோம்னா அது நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். அப்போ நம்ம குலாப் ஜாமுன் போடும்போது சூப்பராக இருக்கும். பிரியாணி பண்ணுறதுலாம் வந்து ஈஸியான மெத்தட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான சமையல் வந்து பிரியாணி, நான்வெஜ் பண்ணுறது தான். ஆனாலும் அந்த பிரியாணி பண்ணும்போது நம்ம நிறைய வெங்காயம் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைசர் தான். நம்ம பஜ்ஜிலாம் போடுவோம்ல அதுதான். இதுலேயும் நீங்கள் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப நைஸாக கட் பண்ண வரும். நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். ஸோ அதை எடுக்கும் போதே கையில் வந்து பலமாக ஒரு வெட்டு போட்டுருச்சு. அந்த எட்ஜஸ்லாம் வந்து பயங்கர ஷார்ப்பு, தப்பி தவறி கூட ஆசையாக கையில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். கடைசியில் நானே அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி மறந்து போயிட்டேன். ஸோ வந்து நான் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிரியாணி ஸ்பைசஸ்ஸு, வெங்காயம், வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது அதில் வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா 3மே வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் பச்சை மிளகாய் இப்போ கொஞ்சம் கம்மியாகவுமே வந்து போட்டிருக்கேன். முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த கிராசன்ட் குலாப் ஜாமுன் தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஃபுல்லாக இது நல்லா சப்பாத்தி மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த எட்ஜஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறப்ப தான் கொஞ்சம் ஈவனாக வரும். அந்த ஸ்கொயர் ஷேப் வந்ததுக்கப்புறமா அதை வந்து ஒய் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ப்ராடாக இருக்க ஷேப் வந்து அந்த லீனாக இருக்க ஷேப்புக்கு வந்து நம்ம உருட்டிட்டு வரணும். ஊட்டிட்டு வந்துட்டு இப்போ ஃபைனலாக பார்த்தோம்னா எனக்கு கிராசன் ஷேப்பில் வந்து வந்திருக்கும். பார்க்க கிராசன் மாதிரி இருக்கா? கிராசன் சொல்லு. கிராசன் காசு இல்லைடா, கிராசன்ட். கிராசன் சொல்லு. யா, குட் ஜாப். என்னடி பேசுற? 2 வார்த்தை தாண்டி புரியுது, அதுக்கு மேலே புரிய மாட்டேங்குது எனக்கு. டாயிங்கன் எடுத்து இப்படி வச்சு ரோல் ரோல் ரோல். இரு வெயிட் வெயிட் வெயிட். ரோல் 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 பண்ணுங்க. ரோல் ரோல் ரோல். குட் ஜாப். சொல்லுங்க, அம்மா குட் ஜாப் சொல்லுவியா? அம்மா குட் ஜாப் பண்ணியிருக்கேனா? இப்போ சொல்லு. குட் கேர்ள் சொல்லுவியா அம்மாவை? சரி இரு. இது எப்படி ரோல் ரோல் சொல்லு. இது என்ன பண்ணுறோம் நம்ம? ரோல் பண்ணுறோம். ரோல் ரோல். இந்த வேலையெல்லாம் செய்கிறத விட என் பொண்ணையும் பார்த்துக்கிட்டு வேலை பார்க்குறதா வந்து ரொம்ப கஷ்டம். ஒன்று அதை வந்து நசுக்கிடுவா, இல்லை ஏதானும் பண்ணிடுவா. ஃபைனலாக நான் உருட்டி முடிச்சிட்டேன். அது எப்படி வந்ததுன்னு சொல்லி நான் ஃபைனலாக வந்து காட்டுறேன். எனக்கு ஒரு மாதிரி நல்லா தான் கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தா. சில டைம் திடீர்னு எது கழுவான்னு தெரியாது, நான் தான் தூக்கணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பா. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு எதையும் தொந்தரவு பண்ணல. சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருந்தா. அதனாலே எனக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது. என்னென்னா நான் வந்து சமைக்கிறதுலாம் பட்டுன்னு சமைச்சு முடிச்சிடுறேன். ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு 1 ஹவர் மேக்ஸிமம் இதெல்லாம் பண்ணுறேன்னா எனக்கு 1 ஹவர் அதிகபட்சமாக தேவைப்படும். என் பொண்ணையும் வச்சு பண்ணும்போது என்னமோ நான் ஒரு ரொம்ப ரொம்ப நேரம் சமைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி 12:45 கிட்ட ஆயிடுச்சு நான் இதெல்லாம் சமைச்சு முடிக்கிறதுக்கு. ஃபைனலாக வந்து பிரியாணியுமே வந்து தம் போட்டு எடுத்துட்டேன். ஆஸ் யூஷுவல் வந்து சூப்பராக வந்திருந்தது. அதை எடுத்து செக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு தம் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து ரைத்தாவும் வந்து ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் வெங்காயமும் குக்கும்பரும் போட்டு. இவங்க மட்டும்தான் ரைத்தா சாப்பிடுவாங்க. நான் என் பொண்ணு சாப்பிட மாட்டோம். அவள் வெறும் தயிர் தான் சாப்பிடுவாள். ஸோ அதையும் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி மெனு வந்து பிரியாணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹரியாலி சிக்கன் வந்து 65 மாதிரி பண்ணிவிட்டு குலாப் ஜாமுன். ஸோ இது மட்டும்தான் இன்றைக்கி மெனு. சூப்பராக வந்திருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடும்போது சொல்லிக்கிட்டே சாப்பிட்டாங்க, சூப்பராக இருக்குது, இந்த மெத்தட் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எப்போவுமே நல்லா இருந்தால் இப்படி தான் சொல்லுவாங்க, இந்த மெத்தட் மட்டும் மறந்துடாத, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு. என் பொண்ணுமே அவளோட எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இல்லைனா அப்படி சொல்லிடுவா. அவள் நல்லா இருக்குன்னா மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்லாம் வரும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இதை வந்து அந்த கிராசன் குலாப் ஜாமுன் டேஸ்ட்டு வந்து எனக்கு நம்ம ரவுண்டாக பண்ணுறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஒரே மாவு தான், ஆனால் அந்த ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது டேஸ்ட் எனக்கு பழைய அந்த ரவுண்டு பண்ணுற குலாப் ஜாமுன் மாதிரி இல்லை.
ஆனா இதுவுமே ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. இந்த வீடியோல வந்து அவளுக்கு அந்த கரும்பு ஜூஸ் வந்து பிடிக்காது. அது வேணான்னு சொல்றா பாருங்க. அது மாதிரி தான் வந்து வேணான்னா வேணான்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிருவா. காம்ப்ரமைஸ்லாம் கிடையவே கிடையாது. அந்த குலாப் ஜாமுன் வந்து லைட்டா கொஞ்சம் வீங்கினாப்ல ஆயிருச்சு. ரொம்ப பெருசு பெருசா ஆயிருச்சு. பட் ஆனா ஓகே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பீச்சுக்கு வந்து வந்துட்டோம். வீட்லேருந்து ஒரு 3:30 மாதிரி தான் கிளம்புனோம். இங்க வரதுக்கு ஒரு 4:30 கிட்ட ஆயிருச்சு. சரியான வெயில் வேற. அந்த வெயில விட என் ஹஸ்பண்டுக்கு ரூட்டு சொல்லி எனக்கு தொண்டை காய்ஞ்சு போயிருச்சு. எத்தனை தடவ எங்க போனாலும் என்னோட டியூட்டி வந்து ரூட்டு சொல்லணும். அதான் என்னோட டியூட்டி. வந்த உடனே அதுக்காக கரும்பு ஜூஸ் ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு குடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள நடக்க ஆரம்பிச்சோம். இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல கொஞ்சம் ப்ளே ஏரியா இருக்குல்ல. இதுதான் வந்து பழசு. ஃபர்ஸ்ட்டு போட்டதே இதுதான். அங்க வந்து கூட்டிட்டு போயிட்டு ஆசிய கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தோம். எப்பவுமே அவ அந்த ஸ்விங்க தவிர்த்து எங்கேயுமே என் ஹஸ்பண்ட் வந்து ஏற விட மாட்டாங்க. கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏதானும் கீழ விழுந்துருவா, அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வாட்டி என் பொண்ணே விடல. அவள அங்க கூட்டிட்டு போயிட்டு வந்தா தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அ அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. அதனால வந்து அவளையே கூட்டு போய் அந்த ஃபர்ஸ்ட்டு டைம் இந்த சர்க்கஸ்ல வந்து ஏத்தி இறக்கியிருக்காங்க. அது முடிச்சுட்டு ஆஸ் யூசுவல் வந்து ஸ்விங் விளையாட வந்துட்டோம். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போல. ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்தா. ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா. அவள வந்து இந்த மாரிலாம் வெளிய கூட்டிட்டு வர்றதில்ல பெருசா. அ நெறைய கூட்டிட்டு வரணும்னு தான் நானும் நெனைக்கிறேன். பட் என் ஹஸ்பண்டுக்குமே அந்த டைம் கிடைக்க மாட்டுது. காலையில கூட அவங்களுக்கு ஆஃபீஸ்ல ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு தான் வந்து வந்திருந்தாங்க. இந்த ஆஃபீஸ்ல வந்து கொஞ்சம் லீவ் கிடைக்கிறது அந்த மாரிலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனால பிள்ளைய வந்து பெருசா வெளிய எங்கேயுமே வந்து கூட்டிட்டு போ முடியாதுல்ல. ஈவினிங்ல மட்டும் ஒரு ரவுண்ட் வந்து போயிட்டு வருவா. அவங்க சும்மா பைக்ல உட்காத்தி வச்சு கூட்டிட்டு வருவாங்க. இன்னைக்கு வந்துட்டு இங்க ஒரு கேம் கூட விளையாடாம போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா கேமும் விளையாடிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் எல்லாத்துலயும் வந்து கூட்டிட்டு போனாங்க. இந்த 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 ரவுண்டா இருக்க பேர் தெரியல. அது கூட எப்படி ஸ்லோவா சுத்துறாங்க பாருங்க. அவ்வளோ பயப்படுவாங்க. ஃபைனலா வந்து எல்லாமே விளையாடி முடிச்சுட்டு, இப்போ வந்து நாங்க ஆஸ் யூசுவல் போற இடத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த ரவுண்டு மட்டும் பார்த்துறவே கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்ட்டா போம்போது பார்த்துட்டா. இதுக்குள்ள போனா அவள வெளிய தூக்குறது ரொம்ப கஷ்டம். அல்லாவே! பார்த்து பொடி பட்டோம். ஆ வா நீ வா நீ வாடா. ஏய் நீ உள்ள கூப்பிடுறா. வா நீ இறங்கி வா வா. எங்க வந்துக்க? ஆ சரி ஹேர் பேண்ட் தலையில போடு. குசும்புனா உனக்கு. அது கண்ணாடி இல்லடா. அங்க பாரு காக்கா பாரு. கொத்திரும் ஷூ சொல்லு. இங்கே ஷூ அங்க பாக்குறேன். இங்க இருக்கு. ஆள் இங்க இருக்கிற கவனிக்கல. அங்க ஒரு காக்கா இருக்கு. வரணுமா? நீ தான் தைரியமா வச்சா போ. போமா. நீ மட்டும் போயிட்டு அத்தை இங்க இருந்து பாக்குறேன். நீ மட்டும் போயிட்டு வா போ. நீ பிரேக் தானே தைரியமான ஆள் தானே போயிட்டு எங்க போனோம்? பீச்சுக்கு போகணுமா? அங்கே போகணுமா? சரி அத்தா எப்படி கூப்பிடு. பீச்சுக்கு போகணுமா? சரி அத்தா கை கூப்பிடு. சரி இரு அத்தை செப்பல் போட்டுக்கிறேன். இரு ஆசியா. இருக்கணுமா? எதுக்கு நீங்க தூக்குறீங்க அத? கடைசியாக போன இதுக்கு வந்திருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பீச்சுக்கு வரோம்.
ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. பாப்பாவுமே நல்லா என்ஜாய் பண்ணா. அந்த ப்ளே ஏரியாவில் விளையாடினதும், அந்த பீச்சில் மண்ணுலலாம் ஒரே ஆட்டம். அவளும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. எனக்கு வந்து இந்த பீச்சுக்கு வர்றது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த அலையோட சத்தம், அந்த காற்று, பொழுதன்னைக்கும் உட்காந்துட்டு இருந்தால் கூட எனக்கு அங்கேருந்து எந்திச்சு வர மனசே வராது. ஸோ ஃபைனலாக வந்து இருட்டிருச்சு. இப்போ வீட்டுக்கு தான் போணும். அதனால நாங்களும் கிளம்பிட்டோம். பீச்சில் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சவுண்டு கொடுத்துருப்பேன். அது என்ன பொருள்னு கண்டுபிடிக்கிறவங்களோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விலாகில் மீட் பண்ணலாம்.